ஹாய் ஹலோ டிஆர்எஃப். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வத்தல் மலை தான் போகிறோம். இப்போ டைம் 12 நியர்பை 1 o'clock ஆக போகுது டிஆர்எஃப். இப்போ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை வேறு பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கிளைமேட் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகுது, என்னன்னு தெரியல. ரீசெண்ட் டேஸாக நைட்டில் டெய்லி நைட்னா மழை பெய்யுது. ஊர் ரொம்ப இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏடா கிறுக்கு பயல, சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா லைட் அடிக்குதானே முன்னாடி வந்த செருப்பால் அடிக்க. நோ 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 டைம் ஆகுதுவா, தருமபுரி பார்த்துக்கலாமா? பாருங்க பொம்பளை பொறுக்கி கூட கூப்பிட்டு வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகலாமான்னு கேட்குறான் தற்கூரி பையன். செருப்பாக அடிப்பாங்க. நோ நோ நோ. யாரோ கடைசியில் நம்ம வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட வந்துருக்கோம். கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ் கரும். சின்னசாமி என்னடா கரெக்டாக பண்ணாடா. அந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணால் வாசலடா. ஐயோ இவன் வேற 11வது படிக்கிற தற்கொலை பையன் இங்கிலீஷ் டிப்ளோமால இப்போ எத்தனை இன்ஜினியரிங்ல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க அது 4 தான். டேய் இவன் பாரு இப்படி பிடிச்சா இப்படி இல்லைடா, அப்பெல்லாம் ஃப்ரேம் எல்லாம் வந்து ஒரே லெவலாக வச்சு விடாது, அது இன்ஸ்டா ஃப்ரேமாக வேணும். தெரியாதா? ப்ரொஃபஷனல் காட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்ன இல்லை என்ன யோசிக்கிறான்னு தெரியல விக்னேஷ். கேமரா நீயும் தெரிய கேமராவில் வேணுமா வேணுமா என்னடா புதுசா ஹாய் சொல். ஹாய் சொன்ன ஹாய். இப்போ வீட்டில் காசு கேட்டு தைரியம் பார்த்தியா இல்லையா? வேணுமா ஹாய் சொல்லாது. நானாக தான் எங்கிட்ட கேமரா தான் வர்ற போகிற பொண்ணுங்களாம் ஹாய் சொல்லிடுவான்னு சொல்லியிருந்தேன். இவன் வேஸ்ட்டு. ரோட்டில் போகிற ரோட்டில் போய் பொண்ணுங்களை கூட பார்க்க மாட்டான் இவன். அது கரெக்டாக அவங்க வரும்போது கரெக்டாக ஃபோக்கஸ் விட விட பொம்பளை சோகே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா பாருங்க ஆமாம் வந்துருக்கு. ஓடுறே ஆமாம் ரைஸ் போட சொல்ல பாருங்க. ஆளுக்கு ஒரு ரைஸ் இட்டாங்க. எங்கள் கீழே போயிடலாமா? சரி அப்படியே ஏதோ சேர்த்து கொண்டு வந்துரு. ரைஸ் இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். யார் லாஸ்ட்டாக சாப்பிட்றாங்களோ அவன் தான் காசு பே பண்ணோம். இப்போயே சொல்லிடுறேன். அதாவது அந்த விக்னேஷ் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கு உங்கள் கடையில்? வேணும் நல்லா இருக்கா? ஆவரேஜ் தானே? நீ பார்த்து சொல்கிறேன், அவன் கடையில் சாப்பிட்ருக்கல. அவங்க கடையே சொல்கிறாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இல்லை இதோட அவன் கடை பாரு பெட்ரு. இவே சொல்கிறேன் பாரு, இது எதுக்கு நம்ம கட்டு இது அடிக்கிறவங்க தான் இது கட்டு. இது காரமாக தானே இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஏஆர்எஃப் நல்லா இருக்கு. ஏஆர்எஃப் சிக்கன் ஆமாம் லைட்டாக காரமாக தான் இருக்குது. உண்டத்துலேருந்து எடுங்க. ஆமாம் என் தட்டு ஏஆர்எஃப் அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளைமேட் லைட்டாக இப்போ வெயில் ஓப்பன் ஆகிருக்கு. டிஆர்எஃப் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. அது ஐ திங்க் அந்த ஏதாவது என்னன்னு தெரியல ப்ராப்பராக. தண்ணி வருது, ஓவர்ஃபுல் ஆகலை, கீழேருந்தே இதாகிட்டுருக்கு, இதாகிட்டு. அதுவும் ஒன் சைடாக தண்ணி ஒன் சைடாக உடஞ்சி வந்துட்டுருக்கு. அதே தான். தண்ணி சில்லுன்னு தான் இருக்குது டிஆர்எஃப். அப்படியே மேலே போகலாம். மேலேருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல. சரி பாபா கிளம்பலாம், அவங்க முன்னாடி போயிட்டாங்க.
பிரபு நீங்க இங்கே வந்து இதான் மூங்கில் மரம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஓ மை காட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவா, இதுதான் மூங்கில் மரம் ஃப்ரெண்ட்ஸ். தலைவா நீ மாஸ் தலைவா. சரி முன்னாடி போகலாமா? வெத்தலை செடி இல்லை அது. வா வா முன்னாடி போகலாம்டா, வாங்கடா. கிளைமேட் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், வா. டைம் ஆகுது, போயிட்டு போவோம். அவ்வளோதான், மழை பெய்யுமே. நாங்கள் தண்ணியிலே மிதப்போம். இங்கே ஃபுல்லாக வீடாக இருக்கு. தங்கம் ஓரமா போ தங்கம். இப்போ அடி வேணா அப்பெல்லாம் அடிக்கூடாது. ஃபன் போயிட்டு இருக்கு, சின்ன பசங்களை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. வீலிங் தூக்கணுமா? வீலிங் அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ வண்டி ஓட்டுறாரு காட்டிடுறாடே தனுஷ். எனக்குலாம் வண்டியே ஓட்ட தெரியாது. இப்ப எப்படி ஓட்டனா? டேய் நான் ஓட்டி காட்டுற வாயில. டேய் அது ரிமோட் கண்ட்ரோல், இவன் பின்னாடி உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணிடுறான். நீ பாக்கலையா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சார் ரிமோட் காட்டிடுறான், செல்லு எடுது. எங்க பாரு ரிமோட். அந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம ஏரியா கார, நீ ஏரியா என்ன கார ஓட்டி காட்டுவான். ஓட்டி வாடா நீ வா, நான் ஓட்றேன். எங்க நீ கார? சரிடா பாய். ஆமா எதுக்கு அது? நானே வச்சிருந்தேன். ஒரு குழி நட்ஸ் தெரியும். நட்ஸ் முறுக்கி பாக்குறியா தங்கம்? இந்த வண்டியில வாடா, சவுண்ட் அடிக்குது. இதுல எந்த சைடு? சரிடா, சரி பாய் போலாம். பேரை கொளுத்திட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்கும். வச்சிருக்கான். இந்த கேபிள் வச்சுக்கோ. உள்ள போணுமா? ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். வியூ பாருங்க. பாருங்க டிஆர்எஃப், இங்க மொத்தம் ஃபுல் வியூ பாருங்க. எவ்வளவு வீடு? 1 கிலோமீட்டரா? ஆனா செமையா இருக்குல்ல இங்க இருந்து பார்க்க. இன்னும் அங்க போனா இன்னும் சூப்பரா இருக்கும் வியூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பல்லே பல்லே. டேய் சொன்னன்னு சொல்லி தக்காளி சாப்பிட்ட நீங்களா கசமா இருக்கா? ப்ரோ பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ பெரிய ஃபேன் ப்ரோ. நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தீர தானே ப்ரோ ஓட செல்ஃபி ப்ரோ எடுத்துக்கலாம் ப்ரோ. கேமரா ஆன் பண்ண முடியும் ப்ரோ. ஒரே இருபது எங்க இருக்கு போனீங்க ப்ரோ? டிரைவிங் லைசென்ஸ்டா. ஐயோ போச்சு. ஃபோன் கேஸ்லடா.
தற்கொலை பையில ஐயோ ஃபோனை பாருங்க நாதாரி டிஎஃப் பார்க்க வந்து எங்க தரதுல புள்ளிங்க பரவாயில்ல ப்ரோ இதுல எடுத்துக்கலாம் நம்ம போஸ்ட் போட்டுறோம் போஸ்ட் போட்டு எனக்கு கரெக்டாக கிடையாது ஒரே ஒரு செல்ஃபி ப்ளீஸ் அப்படியே அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுங்க பின்னாடி இருந்து. ஓகே 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 வாங்க டாப் வியூ பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணா. இங்கே தான் பட் ஆனால் வத்தல் மலையோட சூசைட் பாயிண்ட்னு இதை சொல்கிறாங்க. ஏற ஃபைனலாக டாப் வியூ வந்துட்டோம். அப்படியே அங்கே பாருங்க, அப்படியே அந்த பறவை பறக்கிறது செம்மையாக இருக்குது. டிஆர்எஃப் காடு மாதிரி இருக்கு. இருங்க உங்களுக்கு நான் டாப் வியூ காட்டுறேன். டிஆர்எஃப் டாப் வியூ ஆஃப் வத்தல் மலை. நம்ம என்ன காட்டுறா லவ்வர் கூட பேசினு வராம டிஆர்எஃப் பாருங்க, எல்லாம் வரதே டிப்ரெஷன் இது பண்ணுறதுக்காண்டி தான். இவன் பாருங்க ஆனா வியூ சூப்பரா இருக்குடா. ஐயோ ஐயோ வியூ அப்படி பாரு, பார்க்க ஏதோ வந்து ஒரு இதோ இருக்குல்ல, சினிமேட்டிக்கா இருக்கு, தெரியுது. துருவம் படம் மாதிரி அதான். நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். கிளைமேட் இப்போவுமே வெயில் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது டிஆர்எஃப், பட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது. அண்ட் டிஆர்எஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேஜராக எல்லாம் சுற்றி பார்த்த இடம் ஃபுல்லாக லைக் ஆல்ரெடி போன பிளேஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ்லி டிஆர்எஃப். தேங்க்யூ அண்ட் பை பாய்.